நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 318 சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய திருக்கோவிலை பற்றி பார்த்துட்டு வரோம். உலகில் வேறெங்குமே காண முடியாத ஒரு ஆச்சரியமான திருமேனி, அதி அற்புதமான அதி சுந்தரமான ஒரு திருமேனி. அப்படிப்பட்ட திருமேனியை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்த திருமேனியை தரிசிக்க போகிறோம். அந்த திருமேனியில் இருக்கும் சிறப்புகளை என்னென்னு பார்க்க போகிறோம். இதில் நேற்றைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, தாருகாவனத்துக்கு பிக்ஷாடனரும் மகாவிஷ்ணுவும் வரார். மோகினியா மகாவிஷ்ணுவும் சிவபெருமான் பிக்ஷாடனராகவும் வரார். வந்து ரிஷிகளையும் ரிஷி பத்னிகளையும் மயக்கி கடைசியில் ரிஷிகளுக்கு தன் நிலையை உணர வைத்து, அப்போ ரிஷிகள் அத்தனை பேரும் பிக்ஷாடனர் மீது கோபம் கொண்டு அபிச்சார யாகம் பண்ணுறான். அந்த யாகத்திலேருந்து தான் விதவிதமான பொருட்கள் வருது. மான் வருது, மழு வருது, புலி வருது, கருவண்டு வருது, அபஸ்மாரன் வரான், டமரு வருது. இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த யாகத்தின் வெளியில் வருது. இது அத்தனையும் சிவபெருமான் தன்னிடத்தே வைத்துக் கொள்கிறார். கடைசியாக ஒரு பெரிய யானை, மதம் பிடிச்ச யானை இந்த யாகத்திலேருந்து வெளியில் வருது. அதோடு தான் நேற்றைக்கு பார்த்தோம். இனி அதுலேருந்து தொடரணும். என்னன்னா, அந்த யானை ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அத்தனை ரிஷிகளும் தங்களுடைய மொத்த சக்தியையும் போட்டு தங்கள் பண்ண அத்தனை வேள்விகளுடைய பலன்களையும் திரட்டி அந்த யானையை பண்ணியிருக்கா. அப்படின்னா ஒவ்வொரு ரிஷிகளுக்கும் எவ்வளோ பவர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட பவர் உள்ள ரிஷிகள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு யானையை அப்படியே பெருசாக உருவாக்கியிருக்கா. அது என்ன பண்ணுறதா, இந்த ரிஷிகளையே தாக்கிறதான். அந்த அளவுக்கு வலிமை பொருந்திய யானையாக இருக்கிறது. பயங்கரமான ஒரு யானை. அந்த யானையை பார்த்து லோகமே பயப்படுறது. அத்தனை இந்திராதி தேவர்களும் பயப்படுறா, பிரம்மா பயப்படுறார், மகாவிஷ்ணு பயப்படுறா, பார்வதி பார்க்குறா, இது என்னது இப்படி ஒரு யானையா அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் பார்க்குறா. இதை சிவபெருமான் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறதான் எல்லார் மனசுலையும் அப்படியே நெஞ்சில் அப்படியே பதபதைக்கிறது எல்லாருக்கும். அப்போ இந்த யானை வேகமாக சிவபெருமானை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சுவாமி சாந்த ஸ்வரூபியா எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல், ஒரு துளி கூட பயமோ இல்லாட்டா ஒரு ஏதோ ஒரு சிந்தனையோ எதுவுமே இல்லாமல் அப்படியே ரொம்ப சாந்த ஸ்வரூபியாக நிற்கிறார் சிவபெருமான். அப்படி ஒரு ஸ்திதியில் நிற்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது சிவனால் மட்டும்தான் முடியாது. ஏன்னா அவர் தான் வந்து யோகாபியாசங்கள்லாம் பண்ணி அப்படியே அவருக்கு பரமேஸ்வரன் அவரை சர்வ வல்லமையும் இருக்கிறதுனால அவருக்கு எந்த விதமான மனசஞ்சலமோ இல்லை ஒரு பயமோ எதுவுமே இல்லாமல் அப்படியே நிச்சலமாக அப்படி ஜம்முன்னு நிற்கிறார். அப்போ இந்த யானை அப்படி நேர சிவபெருமானை நோக்கி வரும் பொழுது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, எல்லாரும் எப்படியோ சிவபெருமான் கண்டிப்பாக இந்த யானையை சம்ஹாரம் பண்ணிடுவார், இதை வீழ்த்திடுவார் அப்படின்னு நினச்சின்னு இருக்கும் பொழுது யாருமே எதிர்பார்க்காத விதமாக சிவபெருமான் யானையுடைய வாய்க்குள்ள போயிட்டார். அதாவது யானை சிவபெருமானை விழுங்கியது. இது யாருமே எதிர்பார்க்கல. ஒரு க்ஷணம் எல்லாருக்கும் நெஞ்சு நின்று போயிட்டான். ஏன்னா இது என்னடா இது விந்தையாக இருக்குது, சிவபெருமான் யானையை கொண்டுடுவார்னு பார்த்தா இப்படி நடக்கிறதேன்னு சொல்லி இப்போ சிவபெருமானை காணும். எல்லா இடத்துலையும் சர்வலோகத்திலையும் யார் வியாபிச்சிருக்காரோ அவரை காணும். அதனால என்ன ஆச்சு, இந்த சிவபெருமானுடைய யானையுடைய வயத்துக்குள்ளே போனதுனால லோகமே ஒரு க்ஷணம் இருள் சூழ்ந்துட்டு அப்படி என்ன நடக்கிறதுனே தெரியல. அண்டங்கள் அத்தனையும் ஒரு க்ஷணம் நின்று போச்சு. அப்போ பார்வதி பார்க்குறா, இது என்னது இது விந்தையாக இருக்கே, எங்கே போனார்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி லோகமே இருள் சூழ்ந்த இடத்துல பார்க்கும் பொழுது யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஒரு பயங்கரமான சத்தம் வெளிப்பட்டது. அந்த சத்தம் அப்படியே இது வரைக்கும் போச்சான், இது சொர்க்கலோகம் வரைக்கும் போய் அந்த சத்தத்தினால இந்திரனுடைய ஆசனமே ஆடி அப்படி கீழே விழுந்துதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ரொம்ப ஹை சவுண்டெல்லாம் போச்சா அந்த கண்ணாடிலாம் டப்பு டப்புன்னு உடையும் தெரியல, அந்த மாதிரி இங்கே இந்திரனுடைய ஆசனமே, அவருடைய சிம்மாசனமே அப்படியே கீழே உருண்டு விழுந்ததான். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சத்தம். என்னன்னு பார்த்தா அந்த யானை பிளிருத்து. ஏன்னா வயத்துக்குள்ளே இருந்த சிவபெருமான்
என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய அக்னி, அந்த அவருக்கு தான் திரிநேத்திர தாரியாச்சு, அவருக்கு ஃபுல்லாக அக்னி தானே, அக்னி ஸ்வரூபம் தானே, அண்ணாமலையான் தானே. அப்போ அந்த அக்னி ஸ்வரூபனான சிவபெருமான் அப்படியே இந்த அக்னியை விரிவுபடுத்திகிட்டே போகிறார். அந்த அக்னி அப்படியே வளர்றது, அந்த வெப்பம் தாங்கலை யானைக்கு. அதே சமயத்தில் அவர் வளர்ந்துட்டே போகிறதுனால அந்த இடமும் தாங்கலை அந்த யானைக்கு, பத்தலை. அது அப்படியே கிழிச்சுண்டு வெளியில் வரார் ஆச்சரியமான பரமேஸ்வரன். அந்த யானையை அப்படியே பிளந்தார், அந்த கஜத்தை அப்படியே சம்ஹாரம் பண்ணார். அது எப்படி பண்ணார்? அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார். அது நம்ம ஏதோ இப்படி கிழிச்சு போடு அப்படின்னா அந்த கண்டபடி கொசமொசன்னு கிழிக்காமல் அது எவ்வளோ அழகாக கிழிச்சார் அப்படின்னா, அந்த யானையுடைய தலை அப்படியே தரையில் பதிஞ்சதாம். அந்த யானையுடைய கால்கள் ரெண்டும் ஆகாசத்தை நோக்கி நெட்ட குத்தலாம் மேலே போச்சாம். அதனுடைய அந்த உடலை சரி பாதியாக கிழித்து அந்த தோல் அப்படியே அழகாக அது சுத்தீவிர வட்டமாக வர மாதிரி அதை கிழித்து அதற்கு நடுவில் ஆச்சரியமான ஒரு நர்த்தன நாட்டிய ஒரு போஸ் ஒன்று பண்ணாராம். அதை பார்க்கும் பொழுதே அத்தனை தேவர்களுக்கும் அப்படியே சந்தோஷம் தாங்கலையாம். அப்படியே கண்ணெல்லாம் அப்படி பெருசாக விரிஞ்சு வளர்ந்துருத்தான். ஏன்னா இப்படி ஒரு ஆச்சரியமான காட்சி யாருமே பார்த்ததில்லை, இவ்வளோ அழகான ஒரு நடனத்தை எங்கேயுமே பார்த்ததில்லை, இப்படி ஒரு அபிநயத்தை இதுவரைக்கும் லோகத்தில் யாருமே கண்டதில்லை. அதனால் எல்லா தேவர்களுக்கும் கண்கள் விரிந்ததா. அந்த க்ஷணத்தில் அத்தனை அப்சரஸ்திரிகளும் அங்கேருந்து பூமாறி பொழிறா. என்னென்னு பார்த்தா கீழே கஜசம்ஹார மூர்த்தியாக 8 திருக்கரங்களோட தூக்கிய திருவடியோட ஒரு காலை ஜம்முன்னு அந்த யானையுடைய தலைமையில அழுத்தி மற்றொரு காலை எடுத்து தன்னுடைய இடுப்பு பக்கத்தில் வச்சு வளைச்சு கொண்டு போய் குதிகாலை குவித்து 8 திருக்கரங்களோட விதவிதமான ஆயுதங்கள் ஏந்தி தலையை திருப்பி பார்வதியை ஒரு கண்ணால் பார்த்து மற்ற தேவர்கள் அத்தனை பேரையும் மறுகண்ணால் பார்த்து அக்னி ஜுவாலைகள் தலையிலேந்து வர, காதில் அழகா மகர குண்டலங்கள் தொங்க, கழுத்தில் விதவிதமான ஆபரணங்கள் தொங்க, இடுப்பில் பாம்புகள் நெழிய, கையில் அங்கங்கே விதவிதமான அந்த கங்கணங்களை ஒவ்வொன்றும் ஜல் ஜல்னு இது பண்ண, காலில் வீர தண்டைகள் எல்லாம் ஒலிக்க சிவபெருமான் ஆச்சரியமான ஒரு திருநடனம் புரிந்தார். அதற்கு கஜசம்ஹார மூர்த்தி, அப்படி கஜசம்ஹாரம் அப்படிங்கிற ஆச்சரியமான ஒரு லீலையோடு ரொம்ப திவ்யமான ஒரு அழகான ஒரு அந்த காட்சியாக அது அமைஞ்சது. அதாவது விளையாடினர், ஒரு திருவிளையாடல், யானையுடைய வயத்துக்குள்ளே போகிற மாதிரியும் அதிலேருந்து பிளந்து கொண்டு வெளியே வந்த மாதிரியும் அழகான திருவிளையாடல். அந்த திருவிளையாடல் அன்றைக்கு அத்தனை தேவர்களும் ரசித்த திருவிளையாடலை அப்படியே அந்த ஒரு இது கூட ஒரு இன்ச்சு கூட மாறாமல் இன்றைக்கு நாம் தரிசிக்க வேண்டுமென்றால் அதற்கு தான் நாம் வழுவூரில் இருக்கோம். வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு பஞ்சலோக திருமேனியாக அதி ஆச்சரியமாம் அன்றைக்கு எப்படி கஜசம்ஹாரம் பண்ணாரோ அதே போஸோட இன்றைக்கும் நமக்காக நின்று கொண்டிருக்கிறார் வழுவூரில் ஆச்சரியமான கஜசம்ஹாரர் அப்படிங்கிற திருநாமத்தோட. எங்கே இருக்குன்னா, இப்போ நம்ம அந்த கோவிலுக்குள்ளே இருந்தோம் தெரியுமா, அந்த பிக்ஷாடன சன்னதியெல்லாம் சேவிச்சுட்டு உள்ளே போனேன்னா ஸ்ட்ரைட்டாக சிவபெருமானுடைய சன்னதி, விரட்டேஸ்வரர்னு அவருக்கு பேர். அவருக்கு வலது பக்கத்தில் பார்த்தேன்னா தெற்கு நோக்கி ஆச்சரியமான கஜசம்ஹார மூர்த்தியாக இருக்கார். இவரை நீங்கள் பார்த்தேன்னா அதுக்கப்புறம் ஆயுசில் நீங்கள் வேறு எங்கேயுமே போக மாட்டேன், அங்கேயே வழுவூர்லேயே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ உயரமான ஒரு திருமேனி. அதில் பாருங்கோ, அந்த திருமுக மண்டலத்தை அப்படி சாச்சுண்டு 8 கரங்களில் 8 விதமான ஆயுதங்கள் ஏந்திண்டு, வலது முன்கரத்தில் அழகா சூலம், அதுக்கு மேலே கட்கம், அதுக்கு பின்னாடி ஒரு டமரு, அப்புறம் வலது மேற்கரத்தால் யானையுடைய ஒரு கால், அதே சமயத்தில் இடது மேற்கரத்தாலும் யானையுடைய ஒரு கால், அதுக்கப்புறம் நாகம், நாகத்துக்கு அப்புறம் அது கீழே பார்த்தேள் அப்படின்னா அவருக்கு ஒரு பிக்ஷபாத்திரம். ஏன்னா அன்றைக்கு தானே அவர் பிக்ஷாடனராக தானே வந்தார், அதனால பிக்ஷபாத்திரம். இது அத்தனையும் ஏந்திண்டு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு கேடத்தையும் கையில் பிடிச்சிண்டு அதிசுந்தரமாக ஒரு யானையுடைய அந்த கிழிந்த தோலை சுத்தீவிர யானை தோலாட்டம் போர்வையாட்டம் போத்திண்டு, அதோட ஹைலைட் என்ன தெரியுமா, அவருடைய இடது காலை மடித்து தூக்கி அதை மடித்து இடுப்பு பக்கத்தில் வச்சுண்டு அதில் அவருடைய திருவடியை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், குதிகால் தெரியும். அந்த குதிகால் அப்படியே குவிஞ்சு இருக்கும். ஏன்னா சாமுத்திரிகா லட்சணம் படி பார்த்தேன்னா
பாதம் தட்டையாக இருக்கக்கூடாதாம், ஆனால் குமிஞ்ச பாதமாக தான் இருக்கணுமா. அதனால் அந்த அளவுக்கு குமிஞ்சு இவ்வளோ அளவுக்கு பாதம் குமியுமாங்கிறதே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு திருவடிகள் அப்படி குமிச்சு வச்சுண்டு காலு கீழே ஒரு பாம்பு ஒன்று சுத்த, ரொம்ப ஆச்சரியமாக 2 பக்கம் 2 பூதகணங்கள் வாத்தியம் வாசிக்க, அந்த கீழே பார்த்தீங்கன்னா பெரிய யானையுடைய தலை, அந்த தலைக்கு மேலே தன்னுடைய வலது காலை ஊன்றி திவ்யமான சேவை. அது அப்படி திரும்பின்னு ஒரு போஸ் ஒன்று கொடுப்பாரு பாருங்கோ, சொக்கி விழுந்துருவேள். இதில் தூரத்துலேருந்து பாருங்களேன், இந்த ஆச்சரியமான திருமேனியை, அவ்வளோ ஹைட்டான ஒரு திருமேனி, ஒரு ஆள் வசனம் இருப்பார் சிவபெருமான். அதை தூரத்துலேருந்து பார்த்தேன்னா அப்படியே கோபம் கொப்பளிக்கிற மாதிரி இருக்கும் அவர் கண்களில். ஆனால் பக்கத்தில் போய் பாருங்கோ, அப்படியே சாந்தமாக இருப்பார். என்னன்னா ஒரே நேரத்தில் 2ஐயும் பண்ண முடியும். அகட்டித கட்டணா சாமர்த்தியம்னு பேர். அதாவது கோபமும் கொப்பளிக்க முடியும், அதே சமயத்தில் சாந்த ஸ்வரூபியாகவும் இருக்க முடியும். எப்படின்னா, நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவரை நீங்கள் தள்ளி எட்ட நின்று நீங்கள் அவர்கிட்ட நெருங்கவே இல்லைன்னா, இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, அவரோட பழகிறதுலேயும் சரி, நீங்கள் கடவுளுக்கு பக்கத்தில் போகாமல் அவரை தூரத்துலேருந்து நீங்கள் இது பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அகெயின்ஸ்டாக நின்றுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த சுவாமியினுடைய கோமான முகம் தெரியும். அவர் பக்கத்தில் போங்கோ, அவரை கூப்பிட்டு வச்சு உங்களை அப்படியே அணைச்சிப்பார். அப்போ அந்த சுவாமியினுடைய ஆச்சரியமான சாந்த முகம் தெரியும். அந்த அழகான ஒரு இதை காட்சியை பார்க்கணும்னா நீங்கள் வழுவூருக்கு தான் போகணும், வேறு எங்கேயுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு திருமேனி கல் சிலைகளாக வேணால் வேறு இடத்துல இருக்கலாம், தூண்களில் இருக்கலாம், ஆனால் இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி லோகத்தில் வேறு எங்கேயுமே இப்படி ஒரு திருமேனி இல்லை. அவ்வளோ அழகான ஒரு திருமேனி. இவருக்கு ஈடு கொடுத்தாப்புல பக்கத்தில் அம்பாள் இருப்பாள். அதாவது சுவாமி எப்படியோ அம்பாள் அப்படியே. சுவாமி ராஜாவாக போனால் அவர் ராணியாக போவா. சுவாமி இப்போ இந்த மாதிரி போகிறாரா, இதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி அச்சு அசல் அம்பாளுடைய திருமேனி அதி சுந்தரம். அவள் அப்படி நெளிஞ்சு நிற்பா பாருங்கோ, அப்படி ஒரு போச நீங்கள் ஒரு 2 நிமிஷம் நின்று பாருங்கோ, இடுப்பு வலிக்கும். அவள் எப்படி தான் அப்படி இருக்காளோ தெரியாது. அதுவும் அந்த வலது கை அப்படி அது இதுக்கு வச்சு ஒரு புஷ்பத்தை அப்படி தொங்க விட்டுருப்பா, அந்த புஷ்பம் கூட வளைஞ்சு அழகாக தொங்கும் அதில். அப்படி இருக்கும்போது அந்த வலது கை பக்கம் பார்த்தேன்னா ஒரு குழந்தை இடிக்கின்றிருப்பா. யாருன்னா சாக்ஷாத் சுப்பிரமணிய சுவாமி. இதுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு கதை சொல்கிறா. என்னன்னா, சுவாமி இந்த மாதிரி தன்னுடைய அந்த இதுலேருந்து மறைஞ்சு போய் யானையுடைய வயத்துக்குள்ளே போகும்பொழுது அம்பாளே ஒரு நிமிஷம் பயந்து போய் சுவாமி எங்கேன்னு தேடுறதுக்காக அப்படி நகர்ந்தாலாம். அதில் அப்படி திருவடிகளை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அப்படி நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரிஜினலாகவே அப்படி தான் சுவாமி இருக்கும். நீங்கள் பார்த்தேன்னா வாமா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து கூட்டின்னு வந்துடுவாள் வீட்டுக்கு. ஏன்னா இதோ வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நடப்பாவ. ஏன்னா கால் 2 கொலுசு ஒன்று மாட்டின்னு இருப்பா வெள்ளியில். அவ்வளோ அழகு. அதனுடைய அந்த நர்வ்ஸ்லாம் தெரியும் அவளுக்கு, அந்த காலில் அந்த எலும்புகள் நர்வ்ஸ் எல்லாம் தெரியும். அப்போ அந்த குழந்தைய இப்படி இடிக்கின்றப்பா முருகனை தூக்கிண்டு சுவாமி எங்கேன்னு தேடலான்னு போகிறாளாம். அந்த நேரத்தில் முருகன் என்ன பண்ணுறாராம், இதோ அப்பா வந்துட்டாரு பார் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிஞ்சு வரலை அந்த சிவனை நோக்கி காட்டுறதான் அந்த குழந்தை. அப்படி தான் அந்த சிலை அமைஞ்சிருக்குன்னு ஒரு கதை சொல்லுவாள். ஆனால் அம்பாளோட திருமுக மண்டலம் பாருங்கோ, அவளும் சாந்த ஸ்வரூபியாக தான் இருப்பாள். ஸோ இந்த கதையோடு நமக்கு அவர் கோரிலேட் பண்ணாட்டாலும் அவள் சுவாமிக்கு சரிசமமாக அம்பாள். அதுதான் அங்கே விசேஷமே. வழுவூர் அதை மிஞ்சின வேறு க்ஷேத்திரம் அடிச்சுக்க வேறு எந்த க்ஷேத்திரமும் கிடையாது. அதுதான் அவ்வளோ அழகான ஒரு திருமேனி. அவசியம் போய் பாருங்கோ. இந்த வழுவூர் அந்த கஜசம்ஹார மூர்த்திக்கு பின்னாடி ஒரு யந்திரம் ஒன்று இருக்குது. ஆச்சரியமான ரகசியம், சிதம்பர ரகசியம்னு எப்படி சொல்கிறோமோ அதே போன்று வழுவூர் ரகசியமும் இருக்குது. அந்த இடத்துல அந்த யந்திரத்துக்கு நித்தியம் அர்த்தஜாம பூஜையின் பொழுது விசேஷமாக இதெல்லாம் நடக்கும், பூஜைகள்லாம் நடக்கும். அவ்வளோ அழகான அது. இந்த திருமேனி நீங்கள் அபிஷேகத்தின் போது பார்க்கணும். இந்த அலங்காரங்களாம் கூட அவருடைய அழகை குறைக்கிறதுக்காக இது பண்ணியிருக்கும். ஆனால் அபிஷேகத்தின் போது பாருங்க கண்குளிர சேவிக்கலாம். அதுவும் மாசி மாதம் மக நட்சத்திரத்தை ஒட்டி இந்த ஐதீக திருவிழா, அதாவது இந்த கஜசம்ஹாரம் பண்ணதை அப்படியே பண்ணி காமிச்சுப்பு இந்த ஆச்சரியமாக இந்த உற்சவங்கள்லாம் கொண்டாடுறான். ரொம்ப அழகான இந்த 2 திருமேனிகள் வச்சு அதில் அந்த நடராஜர் வெளியில் புறப்பட்டு வர இருக்கு, அந்த கஜசம்ஹார மூர்த்தி புறப்பட்டு வர அது திருக்கோலம் இருக்கே, சாஞ்சேல. அன்றைக்கு ரிஷிகள் அத்தனை பேரும் பார்த்து மயங்கினாலாம். இன்றைக்கு நாமும் மயங்குவோம். அவர் அங்கே போய் நின்னாலே அவருடைய ஃபோட்டோவை பார்த்தாலே நம்ம மயங்குவோம். அவ்வளோ அழகான கஜசம்ஹார மூர்த்தி. அவரை இன்று ஃபுல்லாக மனசில் தியானம் பண்ணிகிட்டே இருப்போம்.
இன்னும் கதை முடியல. இந்த கஜசம்ஹாரம் ஆடினதுக்கப்புறம் என்ன பண்ணாருங்கிறது இருக்கே, அதுக்கப்புறம் எப்படி அவர் மறைஞ்சார், எப்படி சில விஷயங்கள்லாம் உருவாச்சு, அதெல்லாம் இருக்கே, அதையெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். நாளை சந்திப்போம்.